அன்பின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு முழுமையான இருத்தோடு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே இந்த வசனத்தை தியானம் பண்ணும்படி ஆண்டவர் ரொம்ப நாள் கழித்து நமக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம தியானம் பண்ண போகிறோம். தியானம் பண்ணுவதற்கு முன்பதாக சிறிய ஜெபத்துடனே ஆரம்பிப்போம். அன்பின் தேவனுடைய ஜீவனுடைய தகப்பனை எங்களை நேசித்த ஆண்டவரே, இந்த வசனத்தை தியானம் பண்ணும்படிக்கும் இந்த வசனத்தை ஆண்டவரை நாங்கள் ஆழமாக சிந்திக்கும்படிக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அதை தியானம் பண்ணும்போது நீரே எங்களுடனே பேசி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபமும் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் படிக்கிறேன், கேளுங்க. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் நான் அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. நாம் ஏன் ரட்சிக்கப்படணும்? ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன் அப்படிங்கிறாரு. தேவனுடைய பலன் என்னன்றது நமக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் நாம் ஏன் ரட்சிக்கப்படணும்? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னு போட்டிருக்காரு. நாம் ஏன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, இந்த சரீரத்தில் ஆண்டவர் அவருடைய ஆத்மாவை இதில் வைத்திருக்கிறார். சரீரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறது அவருடைய ஆத்மா. மனிதனுடைய நாசியிலே ஜீவ வாயு அவர் ஊதினார். அதனால் மனுஷன் ஜீவாத்மா ஆனான். அப்படியே ஆதியாமத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆதாமை அவ்விதமாக ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவருடைய ஜீவ சுவாசத்தை தான் நம்ம சுவாசித்து கொண்டிருக்கிறோம் டெய்லி. அந்த ஜீவ சுவாச தான் நமக்கு உயிர். அந்த உயிர் இந்த உடல் இந்த வெளியில் போகும்போது ஆண்டவர்கிட்ட தான் போய் சேரணும். அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளை அழைத்த தேவன் எதுக்கு அழைத்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கும்படிக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் என்றால், அநேக காரியங்கள் நமக்காக அவர் செய்து முடித்து நம்மளை அழைத்திருக்கிறார். அதாவது பரிசுத்தமான ஆதாம் பாவத்துக்குள்ளானதுனால அப்பேற்பட்ட பரிசுத்தமான ஒரு மனிதன் பாவமே செய்யாமல் இந்த உலகத்தில் வாழணும் என்றதுக்காக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் பாவமே இல்லாமல் வாழ்ந்தவர். பாவத்தினால் அவர் ஜெனிப்பிக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் நிலையினால் பிறந்த இயேசு அவர் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். சரி, பாவம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து காமிச்சிட்டு போனால் மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? கிடைக்கும். அவ்விதமாகவே மனிதன் பாவம் இல்லாமல் வாழும்போது அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஆனால் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு வேணுமே. அந்த மன்னிப்புக்காக தான் அவர் சிலுவையில் மரித்து இரத்தத்தை சிந்தித்து, அவருடைய இரத்தம் சிந்துதலினால், பரிசுத்த இரத்தத்தின் சிந்துதலினால் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கு. ரட்சிக்கப்படுறது அவர் இந்த உலகத்துக்கு நம்மளை ரட்சிக்க வந்தார். அவர் பிறந்து வளர்ந்து ஆளாகி பரிசுத்தமாக வாழ்ந்து நமக்கு வழியை காண்பித்திருக்கிறார். அவ்விதமாக நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் நம்மளும் ரட்சிக்கப்படுவோம். ஆனால் பாவ மன்னிப்புன்னு ஒன்று இருக்கணும். என்ன பாவம்? கட்டளை மீறுதலே பாவம். அந்த பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்து அவரை கத்தியால் குத்தி கொண்டு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் இயேசு ஆண்டவர் ஒரு கிறிஸ்துவ வழி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு என்னென்னமோ பண்ணுறார் அப்படின்னு அவர் வெறும் கத்தியிலேயே குத்தி கூட கொண்டு இருக்கலாம். ஏன் சிலுவையின் மரணம் அப்படின்னு போட்டாங்கன்னா, அது சிலுவையின் மரணம்ன்றது ஒரு பாவப்பட்ட ஜென்மத்தை தொங்க போடக்கூடிய ஒரு மரணம். அது பாவப்பட்ட ஜென்மனா ஐயோ பாவம் அப்படின்வாங்க பார்த்தீங்களா,
அப்பேற்பட்ட ஆளுங்களை தொங்க போடக்கூடிய இடம்தான் சிலுவை. அந்த மாதிரி தொங்க போடுவதற்கு கைகளும் கால்களும் கட்டி போட்டு திருடர்களை தொங்க போட்டாங்க. இவரை கட்டி போடக்கூடாது, இவர் கட்டி போட்ட ஒரு வேளை கழட்டின்னு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆணிகளை அடித்தாங்க நேரடியாக. இதுதான் நடந்த விஷயம். அந்த ஆணிகள் அடித்ததுனால அவர் உடம்புலேருந்து சிந்தப்பட்ட அந்த ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், பாவிக்கு தன்னுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு, மீட்பு கொடுத்துருக்கு. அவ்விதமாக மீட்கப்பட்ட பாவி தான் ரட்சிக்கப்படுகிறான். அந்த ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அவ்விதமாக ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அவருடைய பலன் தான் நமக்கு. அந்த பலன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசுவோட ஐக்கியமாக இருப்பதற்கு. ரெண்டாவது, நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மற்ற எந்த கடவுள்களும் அப்பேற்பட்ட உண்மையுள்ள கடவுள்கள் கிடையாது. அவர் மட்டும்தான் உண்மையுள்ள கடவுள், நம்மளை அழைத்தவர். அவர் இடத்துல போய் நம்ம ஒட்டி கொண்டோம் என்றால் அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்காக செய்வார். எப்பேற்பட்ட காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம் என்றால், அது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவரோடு இணைந்திருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்கள் பிரியமான தேவனுடைய ஆண்டவர் இவ்விதமான காரியங்கள் அவர் மேலே அன்பு வைத்திருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அவர் மேலே அன்பு வைத்திருக்கிறவங்க யார்? அவரை நம்புகிறவங்க. ஸோ நீயும் நானும் அவரை நம்புகிறோம், அவங்க மேலே அன்பு வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் எடுத்து வச்சிருக்கிறார். அந்த காரியங்கள் இப்போ இல்லை, ஆதாமை உருவாக்குவதற்கு முன்னே ஆண்டவர் நமக்காக எடுத்து வச்சிருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்னே உருவாக்கப்பட்ட, ஜெனிப்பிக்கப்பட்ட இயேசு இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்து இந்த காரியங்கள் எல்லாம் நமக்காக எடுத்து வச்சிருக்கிறார். 10வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. அதே அதிகாரத்தில், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். ஆமாம், இயேசு ஆண்டவர் அந்த காரியங்கள் நமக்காக எடுத்து வைத்திருக்கிற காரியங்கள் ஆவியில் வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியில் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த வசனத்தில் ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக அந்த விஷயங்கள் நமக்காக சொல்கிறார். என்ன சொல்கிறார் படிக்கிறேன், கேளுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இவ்விதமாக பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு நமக்கு அந்த மறைமுகமான காரியங்கள் நமக்கு சொல்கிறார். இவர் சொன்ன இந்த விஷயத்தை நம்ம கண்ணால் பார்த்துருக்க மாட்டோம், காதுலையும் கேட்டிருக்க மாட்டோம், இருதயத்தில் நம்ம அதை பற்றி சிந்தித்திருக்கவும் மாட்டோம். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால அந்த ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்திட்டு போகிறார். அவர் இருக்கிற இடத்துல நம்மளை வைப்பதற்கு, அப்போனா அவரோடு இணைந்திருப்பதற்கு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டாம். அது எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார்.
இந்த விஷயங்கள் நம்ம தியானம் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எழுதி இருக்கிறபடி அப்படிங்கிறாரு. எழுதியிருக்கிறபடினா என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஏசாயாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு அதில் சொல்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிக்கிறேன் பேருங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. இங்கே என்ன சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் அப்படின்னு போட்டிருக்காரு. இங்கே என்ன போட்டிருக்காரு? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் உமக்கு காத்திருக்கிறவங்களுக்குன்றாரு, புதிய ஏற்பாட்டில் உங்கள் மேலே அன்பு கூர்ந்தவர். யார் காத்திருப்பாங்க? அன்பு கூர்ந்தவங்க தானே காத்திருப்பாங்க. ஐயோ அவர் வராரே அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்பாங்க. அவர் மேலே அன்பு இருந்தால் நீ அங்கே இருப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் மேலே அன்பு வைத்தவங்க அந்த இடத்துலையே இருப்பாங்க அவர் வர வரைக்கும். அவ்விதமாக அவருக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஏன் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் மேலே நம்ம அன்பு வைத்திருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறாரு, எழுதி இருக்கிறபடி அப்படிங்கிறார். எழுதியிருக்கிறபடி இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த வசனத்தை முழுமையாக படிக்கிறேன் கேளுங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோன்றும் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்காக எடுத்து வச்சிருக்கிறார். அப்படி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம அவரோட இணைந்திருந்தால் தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அவரோட இணைந்திருக்கணும்னா இன்னொரு காரியம் என்னென்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அப்படி இருந்தீங்களே என்றால் நீர் என் மேலே அன்பு கூர்ந்தவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். இயேசு ஆண்டவரும் மலை பிரசங்கத்தில் இந்த வார்த்தை சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் அப்படின்னு. ஸோ நம்மளும் பூரண சர்க்குணராக இருந்தோமே என்றால் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஒருபோதும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஒருபோதும் நம்ம தள்ளப்பட மாட்டோம். ஒருபோதும் நம்ம வெளியே எடுத்து தூக்கி போட மாட்டோம். நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் வெளியில் தூக்கி போட மாட்டார். அவரோடு இணைத்து வச்சுப்பார் எப்போவுமே. அதே போல் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அவர் துணையாக இருந்து நம்மளை காப்பாற்றுவார். அவ்விதமான காரியங்கள் அவர் செய்வார். ஸோ இது மட்டுமின்றி இன்னும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நான் படிக்கிறேன் கேளுங்க. வெளிப்படுத்துதல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு பிளிங்கப்போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, அதாவது பின்பு பிளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனி தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12 மாதம் 12 கனி கொடுக்குற
மரம் போல் நம்மளும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். அப்பேற்பட்ட கனி கொடுக்குற மரமாக நம்ம இருந்தோமே என்றால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அதே மாதிரி அதனுடைய இலைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இருந்ததாம். நீயும் நானும் கிறிஸ்தவனாக இருக்கும்போது ஆண்டவருடைய காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கும்போது ஜனங்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தை சொல்லக்கூடியதக்க அதுக்கேதுவான மக்களாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். சொந்த காரியங்கள், சொந்த விஷயங்கள், விருப்பப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம ஜனங்களை மோசம் போக்குற நிலைமைக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. அவங்களை பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்தும்படிக்கு நம்மளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றாக நம்ம செய்யணும். அவ்விதமாக நம்ம எப்போ செய்கிறோமோ ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். ரெண்டாவது, அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படி, அந்த வாக்குறுதிகளை படி ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார். அதே விதமாக அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன காரியங்கள் கரெக்டாக நம்ம செய்ய வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். நம்ம எல்லோரும் ஆஃபீஸுக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அநேக விதமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அநேக விதமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எல்லாமே ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். கோடிக்கணக்கான சம்பாதித்து வைத்த மக்கள் கூட அந்த கோடிகளை விட்டு தங்களுடைய உடல்களை விட்டு இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த ஜீவா ஆத்மான்றதுனால இறந்து போன அந்த ஜீவாத்மா ஏசாண்டவர் இடத்துல தான் போகணும், மற்ற வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா இது அவருடைய ஆத்மா. அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட கிரியைகள் நம்ம நடப்பிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோட இணைந்திருந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கிரியைகளை நம்ம நடப்பிக்க முடியும். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை சொல்வது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான் என்று. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமரிய ஸ்ரீக்கிட்ட கூட அதுதான் சொல்கிறார், ஜீவ ஊற்று நான் ஜீவ தண்ணி. ஸோ அந்த ஜீவ தண்ணி நமக்கு வேணும். அப்பேற்பட்ட ஜீவ தண்ணி நம்மக்கிட்ட இருந்தால், அப்பேற்பட்ட ஜீவ அப்பம் நம்மக்கிட்ட இருந்தால் ஒருபோதும் நம்ம பசியாட மாட்டோம், ஒருபோதும் நம்ம தாகமடைய மாட்டோம். பத்தாதைக்கு நம்ம இயேசு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து, அவரோட இணைந்திருந்து, அவரோட ஐக்கியமாக இருந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம். இந்த காரியத்தை செய்யக்கூடியவன் தான் உண்மையான ஒரு கிறிஸ்துவன். ஜெபிப்போமா? அன்பின் தேவனை, ஜீவனுள்ள எங்களை நேசித்த ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை சிறிது நேரம் தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தில் அநேகம் பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களை தந்திருக்கிறீங்க. உம்மோட ஐக்கியமாக இருக்கும்படிக்கும் அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் நீர் கிருபை செய்யுங்க. இதோ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, கண்ணு காணாததும் காது கேட்காததும் இருதயத்தில் சிந்திக்காத காரியங்களை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த வசனத்தின்படி ஆண்டவரை எங்களுக்கு நீங்கள் தருவீர். அதை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தி வழிநடத்தும் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நன்றாக கேளுங்க. எல்லாருக்கும் நீர் பகிர்ந்து கொடுங்க. அநேக நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை யாரும் அசட்டப் பண்ணாதீங்க. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள், சூழ்நிலைகள்னால அப்லோடு பண்ண முடியாத போயிடுச்சு. இப்பொழுது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் இந்த ஊழியம் முழுமையாக ஆரம்பிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்களும் இதுக்காக நல்லா ஜெபம் பண்ண வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.